வர. வணக்கம். அடங்கொப்பம் தாமரபரணியில தலைமுழுக நீதான் மாஸ்டரா? நான் ஏதோ 60 வயசு கிழமால இருப்பான்னு நினைச்சேன். 20 வயசு பழமால இருக்கான். டான்ஸ் எங்கேயா கத்துக்கிட்ட? திருப்பாச்சியில. ஆட்டத்தை பத்தி கேட்டா அருவாசேர் இடத்த சொல்றான். யோ மாஸ்டர், நீ உன் கூடாரத்தை இழுத்து மூடிட்டு இங்கே வந்து செட்டில் ஆயிடியா? எங்க அஞ்சலிக்கு எப்பப்ப போர் அடிக்குதோ அப்பப்ப டான்ஸ் கத்துக்கிடு. முடியாது. சும்மா இல்லையா, 1 லட்ச ரூபா வாங்கிக்க. உயிருக்கு மேலான கலையும் உண்மையான கலைஞனும் வீட்டில் எறிகிற லாந்தர் விளக்கு இல்ல, வானத்தில் இருக்கிற சூரியன். அத தனிப்பட்ட ஒரு மனுஷன் வலை வீசவும் முடியாது, விலை பேசவும் முடியாது. அட போய, கலையாவது கலைஞனாவது. இந்த காக்காவளி பந்தவன் கை கால ஆட்டுவானு, அதுக்கு பேர் தானே பரதம். கண்ணுல பார்வை இல்லாதவ வானவில பத்தி விமர்சனம் பண்ணா அவனை பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. தாதா, இந்த லொல்லு பேசுறதெல்லாம் விட்டுட்டு நாளையில இருந்து ஒழுங்கு மரியாதை என் வீட்டுக்கு வந்து சதி சொல்லணும். இல்ல உன் விதி மாறிடும். நாணயத்துக்கு 2 பக்கம், என் நாட்டியத்துக்கும் 2 பக்கம். ஒன்னு அபிநயம், இன்னொன்னு ஆண்மை. அது தெரியாம என்ன மிரட்டி பார்க்காதீங்க. தம்பி கோவப்படாதீங்க. எங்க அஞ்சலி பரதநாட்டியம் கத்துக்கூடாதா? பரதநாட்டியத்துல அபிநயம் மட்டும் இல்ல, ஆன்மீகம் இருக்கு. தேக அசைவு மட்டும் இல்ல, தெய்வீகமும் இருக்கு. கோடி கோடிய பணம் இருந்தாலும் நாம தான் கோயிலுக்கு போகணுமே தவிர கோயில் நம்ம வீட்டுக்கு வராது. வர. ஏய் நில்ல. அடங்கொப்பம் தாமரபரணியில தலைமுழுக. இந்த சேனாபதி கோட்டை ஒரு சிலந்தி வலை மாதிரி. இதுக்குள்ள வந்த எவனும் சிறுத்து வெளியே போன சரித்திரம் இல்ல, தெரியுமா உனக்கு? தாயோட கர்ப்பத்தில் இருக்கிறப்பவே பத்ம வியூகத்தை உடைக்க கத்துக்கிட்ட அந்த அபிமன்யுக்கே நான் அப்ப. ஏய், நாயை அவுத்துடுறா. ஜிம்மி போ. அடங்கொப்பம் தாமரபரணியில தலைமுழுக நாயை அவுத்துடுறா. நாயை போக மாட்டேங்கிறீங்க. உங்க வீட்டு நாய்க்கு தெரிஞ்ச மரியாதை கூட உங்களுக்கு தெரியல. முதல்ல அதை கத்துக்குங்க, அதுக்கப்புறம் உங்க பொண்ணு நாட்டியத்தை கத்துக்குவா. எதுக்கு? சூப்பர் செலக்ஷன் மாஸ்டர். எதுக்கு மாஸ்டர் மறைக்கிறீங்க? உங்க வைஃப் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு.